விடுகதைகள். உயிரோடு இருக்கும் வரை கரையாதவன் இறந்து விட்டதும் காற்றிலும் சரி தண்ணீரிலும் சரி கரைந்து விடுவான். அவன் யார்? இதற்கான பதில் சாம்பல். ஓராயிரம் கண்ணுடையவன் தினமும் தண்ணீரில் குளிக்கின்றான். அடுத்தவர்களை சிக்கலில் மாட்டி விடுவதே அவனது வேலை. அவன் யார்? இதற்கான பதில் மீன் பிடி வலை. ஏழை பணக்காரன் வித்தியாசம் காட்டாது. உண்மை எதுவோ அதையே வெளிப்படையாக சொல்லிவிடும். அது என்ன? இதற்கான பதில் கண்ணாடி பிம்பம். வாய் உண்டு ஆனால் நாக்கு இல்லை, ஆனாலும் அது கேட்கும். அது என்ன? இதற்கான பதில் காது. கால்கள் இன்றி நகரும் பாம்பு அல்ல, தண்ணீர் குடித்து வாழும் மனிதனும் அல்ல, ஆனாலும் இறைந்து கொண்டே நகருவேன். நான் யார்? இதற்கான பதில் மோட்டார் வாகனம். என் வாழ்நாளில் சத்தம் எழுப்பாமலே கட்டளையிடுவேன். என் கட்டளையை மீறினால் தண்டனைக்குரியவராவீர். நான் யார்? இதற்கான பதில் வீதி சமிஞ்சை விளக்கு. மனைவிக்கு வளைந்தவன் அவன் அத்தைக்கு கடிந்து கொள்வான். அவன் யார்? இதற்கான பதில் நாக்கு மற்றும் பல். அடிக்கடி வருவேன் போவேன், ஆனால் தங்கிவிட மாட்டேன். எனக்கோ ஓய்வில்லை. நான் யார்? இதற்கான பதில் கடல் அலை. பூ உண்டு ஆனால் மரம் அல்ல, உயிர் உண்டு சிரிப்பு அல்ல. நான் யார்? இதற்கான பதில் சேவல். அழுது அழுதே என் வாழ்வை முடிப்பேன், ஆனாலும் யாரும் வருத்தப்படுவது இல்லை. என் அழுகை எப்போது முடிகிறதோ அப்போதே என்னை பார்த்து வருத்தப்படுவர். நான் யார்? இதற்கான பதில் மெழுகுவர்த்தி. செத்து செத்து பிழைப்பதே எனது வேலை. அவர்களுக்கோ என்னை சாவடிப்பதே முழு நேர வேலை. நான் யார்? இதற்கான பதில் மொபைல் சார்ஜ். தலைக்கு தொப்பி போட்டவன் அவன் காலுக்கு தொப்பி போடுகிறான். காலுக்கு தொப்பி போட்டவன் அவன் தலைக்கு தொப்பி போடுகிறான். அவன் யார்? இதற்கான பதில் பேனை.